வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். மனிதனுக்கு கர்வம் அப்படிங்கிறது வரவே கூடாது. இந்த கர்வம் எப்படி வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். ஒரு விஷயத்தை நான் தெளிவாக செய்துவிட்டேன், என்னை விட இந்த விஷயத்தை வேறு யாரும் செய்ய முடியாது என்கின்ற நம்பிக்கை வருகின்ற பொழுது அவனுக்கு கர்வம் என்பது வருகிறது. இது மகாபாரதத்திலும் அர்ஜுனனுக்கு ஒரு இடத்தில் கர்வம் வருகிறது. ஏன்னா அர்ஜுனனை விட பாக்கியசாலி அப்படிங்கிறது யாரும் கிடையாது. ஏன்னா சாரதி, யாருடைய சாரதி? அர்ஜுனுடைய சாரதி யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணரே எனக்கு தேரோட்டியாக வருகின்ற பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன்னா பீஷ்மர் சொல்றார், பிதாமகர் இந்த மகாபாரதத்தினுடைய மிக முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடியவர், நாளைய தினம் அர்ஜுனனை சம்ஹாரம் செய்வேன் அப்படின்னு சொல்றார். எல்லாருக்கும் பயம், இது எப்படி நடக்கும்? அர்ஜுனன் இறந்து விட்டால் அவ்வளவுதான், கௌரவர்கள் ஜெயித்து விட்டார்கள். 90% அவங்க ஜெயிச்சதா அர்த்தம். ஏன்னா அந்த அளவிற்கு அர்ஜுனன் பாண்டவர்களுக்கு மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார். எல்லாருக்குமே பயம், பாண்டவர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்குமே பயம். ஏன்னா பீஷ்மர் அன்றைய தினம் இரவு முழுவதும் கிருஷ்ணருக்கு உறக்கம் இல்லை. இப்படி சொல்லிட்டாரே பீஷ்மர், என்ன செய்யறது? உறக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதிகாலை எழுந்து விட்டார், நேராக அர்ஜுனனை சென்று பார்ப்பதற்காக போகிறார், என்ன செய்யலாம் என்று. இந்த கைகளிலே நகம் வளர்ந்து விட்டால் அதை உடனுக்குடன் வெட்டி விட வேண்டும். அதை அதிகமாக வளர வைத்தோமேயானால் அது நமக்கும் இடைஞ்சலாகிவிடும். அதுபோல்தான் இந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்கின்ற பக்தியில் கர்வம் என்பது வளர்ந்து விட்டது. கிருஷ்ணர் இங்கேருந்து போய் அர்ஜுனனை பார்க்கறதுக்காக போறாரு. அவர் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கார். நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அப்படி சயனத்தில் இருக்கார். கிருஷ்ணர் வர்ற சத்தத்தை கேட்டு இவர் எந்திரிச்சு வெளியில வர்றார். என்ன அர்ஜுனா, பீஷ்மர் உன்னை அடித்து விடுவேன் என்று சபதமிட்டிருக்கிறார், நீ கவலைப்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எதற்காக நான் கவலைப்பட வேண்டும்? நான் உன்னிடத்தில் சரணாகதி அடைந்து விட்டேன் கிருஷ்ணா, என்னை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் நீ பார்த்துக் கொள்ளப் போகிறாய். உன் பாதமே கதி என்று நினைக்கிறேன், அப்புறம் எனக்கு என்ன கவலை? இதை கேட்கின்ற பொழுது கிருஷ்ணருக்கும் கொஞ்சம் சரி, அர்ஜுனருக்கு கர்வம் என்பது வந்துவிட்டது. இவன் கைகளில் இருக்கும் நகங்களை வெட்டுவது போல் இவனுடைய கர்வத்தையும் வெட்டி வைத்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். சரிப்பா, நீ என்னுடன் வா. ஏன்னா கிருஷ்ணர் மீது கோபியர்கள் வைத்த அன்பு அபரிதமான அன்பு. அந்த அன்புக்கு இணையானது இல்லை என்கின்ற சொல்லுகின்ற அளவுக்கு அன்பு. பாமாவனுடைய அன்பு அபரிதமான அன்பு. இந்த அன்பு கொஞ்சம் கர்வமாக தெரிகிறதோ, இதை எப்படி அடக்க வேண்டும்? என்னுடன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போறாரு. ஒரு நாட்டுக்கு போறாங்க. அந்த நாட்டில் இந்த கிருஷ்ணரை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய
போனோடனே இவரை பார்த்த உடனே, கிருஷ்ணரை பார்த்த உடனே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போகிறாங்க. கிருஷ்ணரை பார்த்த உடனே அப்படியே பாத பூஜை பண்ணி வரவேற்று பூர்ண கும்பம் கொடுத்து மலர்கள் தூவி, அதாவது அவர்களை உள்ளே அழைத்து செல்வதற்கே அவ்வளவு ஒரு பிரயாசைப்பட்டு உள்ளே அழைத்து சென்று அமர வைத்து, உங்களுக்கு உணவுகள் என்ன வேண்டும், எங்கே தங்குகிறீர்கள், இதையெல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த நாடே சந்தோஷமாக இருக்கிறது, இந்த பிரஜையெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்படி ஒரு நாடு. கிருஷ்ணர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமாம், சந்தோஷமா இருக்கு. நான் எதை கேட்டாலும் செய்வீர்களா? கண்டிப்பா செய்வோம். கேட்கிறது கிருஷ்ணர் அல்லவா, நாங்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை உடனே தந்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அந்த நாட்டினுடைய இளவரசன் ஒருவன், 15 வயது மதிக்கத்தக்க இளவரசன். அந்த இளவரசனை 2 பாகங்களாக பிரித்து வெட்டி ஒரு பகுதியை எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார். அதை கொடுக்கின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது அப்படின்னா அதை நான் வாங்கிக்கிறேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இப்படி போய் கேட்கிறாரு, யாரு செய்வா? உடனே அந்த ராஜா சொல்லுகிறார், தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ராணி, தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இளவரசர், தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் எடுத்துச் செல்லலாம். ஏன்னா கிருஷ்ணர் கேட்டது வலது பாகம், இடது பாகத்தினுடைய கண்ணில் தண்ணீர் வந்து கொண்டே இருந்ததாம். அந்த இளவரசனுடைய இடது பாகத்தினுடைய கண்ணில் தண்ணீர் வந்து கொண்டே இருந்ததுதான், வலது பாகத்தில் தண்ணீர் வரவில்லை. ஒரு கண்ணில் தண்ணி வருது, ஒரு கண்ணில் தண்ணி வரல. உடனே கிருஷ்ணர் கேட்டாராம் இளவரசரை பார்த்து, இளவரசே, உங்களுடைய வலது பாகத்தில் மட்டும் கண்ணில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறதே, வருத்தப்படுகிறீர்களா? இல்லை இளவரசே, ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், அந்த பகுதி மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறது. ஏன்னா இது கிருஷ்ணருடைய பாதத்தில் சரணாகதி அடையப்படுகின்ற ஒரு பகுதி, சந்தோஷத்தில் இருக்கிறது. இன்னொரு பகுதியை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். அதனால் இந்த பகுதி, நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே, கிருஷ்ணர் என்னை அவமதித்து என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அர்ஜுனனுக்கு அவன் கொண்ட கர்வம், நம்மை விட கிருஷ்ணர் மீது அன்பு வைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நாம் பாக்கியசாலி. ஏன்னா கிருஷ்ணர் எனக்கு தேரோட்டியாக வந்திருக்கிறார், நான் பாக்கியசாலி. ஆனால் இந்த கர்வத்தை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சான். அது மாதிரி இது என்னால் முடியும் என்று எவன் ஒருவன் கர்வத்தோடு இருக்கிறானோ அவனுடைய கர்வத்தை இறைவனே பார்த்துக் கொள்ளுவான். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்வோம். நாமும் கர்வம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். நன்றி.